என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை உங்கள் அனைவர் மேலும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இன்றைய நாளில் உங்களுக்காய் ஒரு தெய்வ வசனத்தை வாசித்து உங்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு இணைந்திருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 6வது வசனம். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீதி என்பது என்ன என்றது உங்களுக்கு தெரியும். அதாவது வேதம் சொல்லுகிறது, இயேசு இப்படியாய் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள். அப்ப இந்த உலகத்துக்கு கொடுக்கிற ஒரு நீதி அல்ல, ஒரு அரசாங்கம் கொடுக்கிற நீதியை குறித்து இது சொல்லவில்லை. இது பரலோக தேவனுடைய நீதி. பரலோக தேவனு கண்டு சில நீதி நியாயங்கள் இருக்கின்றது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள். நீதியை தேடுகிற மக்களை குறித்து அவர் சொல்லுகிறார். நீதியை தேடுகிற மக்கள், அதாவது தேவ நீதியிலே பசி தாகம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது அவர்கள் திருப்தி அடைவார். இன்றைய நாட்களிலே அநேகருடைய வாழ்க்கையை பாருங்க, திருப்தி இல்லை. திருமணம் ஆகினா என்ற வாழ்க்கை சரியாயிரும் பண்ணுவார்கள். திருமணமாகி ஒரு கொஞ்ச நாளிலே வாழ்க்கை திருப்தி இல்லை, சமாதானம் இல்லை. ஐயோ, ஏன் திருமணம் செய்யாமலே இருந்திருக்கலாமே என்று சொல்லுவார்கள். ஐயோ, இந்த பிள்ளையை ஏன் பெற்றேன் என்று புலம்போல் திருப்தி இல்லை. வாழ்க்கையிலே வருகிற வருமானத்தை வைத்து குடும்பத்தை நடத்த முடியல, வருமானத்துல திருப்தி இல்லை. பிள்ளைகளை குறித்த வாழ்க்கை பகுதியிலே திருப்தி இல்லை. பெற்றாரை குறித்து பிள்ளைகளுக்கு திருப்தி இல்லை. படிப்பிலே பிள்ளைகளால நல்ல மதிப்பெண்கள் எடுக்க முடியாதனாலே அதை குறித்து திருப்தி இல்லை. காரணம் என்னென்று சொல்லுங்கள். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீதி என்பது நான் சொல்லிவிட்டேன், தேவ நீதி. இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த நாட்களிலே சொன்னார், அவர் ஞானஸ்தானம் பெறும்படி வரும்போது யோவான் ஸ்நானகன் என்கிற ஒரு தெய்வ மனிதன் அவரை தடுத்து, நான் உம்முடைய கையினாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடம் வரலாமா ஞானஸ்தானம் எடுக்க என்று கேட்டபோது இயேசு சொன்னார், இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா தேவ நீதியை நிறைவேற்ற வேண்டியதா இருக்கிறது என்று. தேவனுடைய நீதியிலே பசி தாகமா இருக்கணும். அது ஒரு உணவை போல தேவ நீதியை கை கொள்ளுகிற ஒரு மனுஷன் மாறும்போது அவனுடைய வாழ்க்கையில் அவன் திருப்தி அடைவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே உங்களோட வாழ்க்கையில நீதியை தேட முடியல, அந்த நீதியில பசி தாகம் இல்லை. காரணம் என்னவென்றால், உலக நீதியை தேடி அவைகளில் இருந்து ஏமாற்றங்களும் பொல்லாப்புகளை பார்த்து உங்களுடைய இருதயங்கள் வாடி வறண்டு சோர்ந்து போயிருக்கலாம் இந்த நாட்களிலே. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற நீதி தேவனுடைய நீதி. இந்த பூமியிலே வாழும் போது இந்த பூமிக்குரிய நீதியை தேடுகிறோம். ஆனால் பரலோகத்தின் தேவன், பரலோகத்தில் நீங்க வாழுவதற்காய் பூமியிலே நீங்க செய்ய வேண்டிய நீதியான காரியங்களை குறித்து அவர் வெளிப்படுத்தி எழுதி வைத்திருக்கிறார் பரிசுத்த வேதாகமத்திலே. ஆகவே இயேசு கிறிஸ்து தேவனுடைய நீதியாய் இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து தான் தேவ நீதியாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் தேவனுடைய நீதி. அந்த இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் தேடுகிறார்களோ, யாரெல்லாம் இயேசுங்கிற நீதி மேல, அவர் மேல, நீதி உள்ள நியாயாதிபதியாகிய இயேசு கிறிஸ்து மேல யாரெல்லாம் பசிதாகமா இருந்து அவரை தேடுகிறார்கள், பசிதாகம் உள்ளவர்களாய் இருப்பது, தேடுவது, அவரை அடைவது, அப்படி இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் திருப்தியா இருக்கு. இந்த நாள்ல அந்த செய்தியை கேட்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில பல இடங்கள்ல திருப்தி இல்லை. வெறுமை, விரக்தி, இயலாமை, கஷ்டம், வியாதி, பண பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, தனிமை, எதிர்காலத்தை குறித்த கேள்விகள், இப்படியாய் போராடி கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோட வாழ்க்கையில திருப்தி இல்லாமல் புலம்பிக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீதி மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இந்த நீதி
இயேசு கிறிஸ்து தான். இந்த இயேசு கிறிஸ்துவின் ஒரு பசி தாகம் போல அவரை நேசிப்பீங்களானா, அவரை தேடுவீர்களானா, உங்களோட வாழ்க்கையில ஒரு குறைவும் இல்லாதபடி சகலதும் திருப்தி அடைந்து சம்பூர்ணமாய் உங்களுக்கு இருக்கும். ஒரு குறைவும் இல்லாமல் இருப்பீர்கள். நீங்கள் கடன் வாங்க மாட்டீங்க, கடன் கொடுப்பீங்க. நீங்க சமாதானத்தினால நிரம்பியிருப்பீங்க. உங்களோட குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். அநேகருக்கு நீங்க நன்மை செய்வீங்க. இன்றைய நாள்ல அநேகரிடம் உதவி கேட்டு நீங்க தவிக்கிறீங்க. காரணம் என்ன? உங்களோட வாழ்க்கையில திருப்தி இல்லை, நிரப்பிக்கொள்ள முடியவில்லை. உங்களுடைய தேவைகளை சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் நெருக்கப்பட்டு இருக்கிறீங்க. ஆதலால் இனி வரும் நாட்கள் எப்படி இருக்கும்? இன்னும் அதிக காலம் போகாது. அந்த நாட்களுக்குள்ளே இன்னும் திருப்தியற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா, இந்த வாழ்க்கையை வாழ்ந்துதான் என்ன பிரயோசனம்? திருமணமாயிட்டு மனைவியில ஒரு திருப்தி இல்லை, திருமணமாயிட்டு கணவன்ல ஒரு திருப்தி இல்லை, திருமணமாகி பிள்ளைகள் பிறந்தார்கள், பிள்ளைகளை பார்த்து திருப்தி இல்லை, பிள்ளைகள் வளர்ந்து பெரியவர்களானார்கள், பெற்றார்கள், திருப்தி இல்லை. ஏன் தான் இவர்கள் எங்களை பெற்றாங்களோ என்று கேட்கிறார்கள். காரணம் என்ன? திருப்தியற்ற ஒரு வாழ்க்கை, தேவைகள் பூரணமாய் சந்திக்கப்படாத ஒரு சூழ்நிலை, போதுமான வருமானம் இல்லை, போதுமான வாழ்க்கைக்குரிய எந்த உதவிகளும் கிடைக்கவில்லை. எல்லா இடத்திலையும் நெருக்கமும் துன்பமும் தோல்வியும் ஏமாற்றமும் வியாகுலமும் வாழ்க்கையில் இருக்கிறது. காரணம் என்ன? நீதியாகிய தேவனுடைய நீதியாகிய இயேசு கிறிஸ்து மேல ஒரு பசி தாகம் உள்ள மனிதன், பசியாய் தாகமாய் ஒரு மனிதன் இருந்தா, அல்லது 2 நாள் சாப்பிடாத ஒரு மனிதன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவனிடம் சாப்பாடை கொடுத்து பார்க்க, உடனே வேக வேகமாய் சாப்பிட்டு தன் பசியை தீர்த்துக் கொள்ளுவான். அதே போலதான் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய நீதியா இருக்கிறார். அந்த தேவ நீதியில நீங்க பசி தாகம் உள்ளவர்களாய் இயேசுவை தேடுவீர்களானால், அப்பொழுது எப்படி உங்களோட பசி அடங்கத்தக்கதாய் அந்த உணவு கிடைக்கிறதோ, அதே போல அந்த திருப்தியை அவன் அடைகிறான் இல்லையா அந்த சாப்பாட்டினாலே, அதே போல உங்களோட வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அது உங்களுக்கு திருப்தியானவராய் அவர் இருப்பார். வாழ்க்கையின் சகல பகுதிக்கும் இயேசு திருப்தியாய் இருப்பார், திருப்தியை தருவார். அப்பொழுது நீதி மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவார்கள் என்றது போல உங்களோட வாழ்க்கையில இயேசுங்கிற நீதியை நீங்க தேடுவீர்களானால் அவர் உங்களோட வாழ்க்கையிலே திருப்தியை தருவார். சகல பகுதிகளிலேயும் திருப்தியாய் இருப்பார். திருப்தி இல்லாத எல்லாவற்றையும் திருப்திப்படுத்துகிற கர்த்தர். ஆகவே அவர் 2000 ஆண்டுகளுக்கு முதல் இயேசு இந்த உலகத்திலே தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறபடி அவர் வெளிப்பட்டார். வெளிப்பட்டு உலகத்துல வாழுகிற எல்லா மக்களுடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், துக்கங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் இயேசு தன் சரீரத்திலே ஏற்று சிலுவை மேல சுமந்து தீர்த்தார். வேதம் என்ன சொல்லுகிறது? சிலுவையிலே அவர் அடித்து நொறுக்கப்பட்டார். அவருடைய சரீரம் சவுக்கினால் அடித்து கிழிக்கப்பட்டது. ரத்தம் விழுந்து, ரத்தம் தரதரையாய் விழுந்தது. அவருடைய சரீரம் உழவன் நிலத்தை உழுவது போல உழப்பட்டது. சவுக்கினாலே அடித்து கைகளையும் கால்களையும் ஆணிகளினால் அடிக்கப்பட்டு அவர் தொங்கினார். அவர் ரத்தம் சிந்தினார். அவர் உங்களை நேசித்ததினாலே இயேசு உங்களுக்காக மரித்தார். நீங்கள் திருப்தியாய் வாழ வேண்டும் என்பதற்காக உங்களுடைய திருப்தியின்மைகளை அவர் தன் சரீரத்திலே ஏற்றுக்கொண்டார். இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். மீண்டும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் இன்றும் ஜீவிக்கிறார், இன்றும் உயிரோடு இருக்கிறார், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவராய் அவர் இருக்கிறார். அதனால் இன்றைய நாளில் இந்த இயேசு கிறிஸ்து உங்களுடைய உள்ளத்திலே சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்வீர்களானால் இயேசு உங்களுக்குள்ளே வருவார். அவர் உங்களுக்குள்ளே வரும்போது உங்களோட வாழ்க்கையில இருக்கிற எல்லா திருப்தி இன்மைகளையும் வறுமைகளையும் நீக்கி சகலத்தை திருப்தி உள்ளதாய் அவர் மாற்றுவார். உங்களோட மரணத்துக்கு பிற்பாடு நீங்க என்றென்றும் பரலோகத்துல வாழும்படி உங்களுக்கு நித்திய ஜீவனையும் அவர் தருவார். இயேசுவே பரலோகத்துக்கு ஒரே வழியா இருக்கிறார். அவரை மாத்திர நம்புங்கள். அவர் ஒருவரே நித்திய ஜீவனை உடையவரும் உங்களுக்கு நித்தியத்தை தருகிறவருமா இருக்கிறார். ஆகவே நான் உங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்க போகிறேன். என்னோடு இணைந்து ஜெபியுங்கள். இயேசு உங்களோட வாழ்க்கைக்கு வேணுமானால் என்னோடு சேர்ந்து இயேசுவே எனக்குள்ளே வாரும் என்று சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. பிதாவே, உம்முடைய குமாரனை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீதி மேல் பசி தாக்குமுள்ள பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று சொன்னபடி ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி இயேசுவாகிய நீதியை இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பசி தாகத்தோடு தேடுகிறவர்களாய் ஆண்டவரே இப்பொழுது தேடுகிறார்கள். இயேசுவே எனக்குள்ளே வாரும் என்று சொல்லுகிறார்கள். அவர்களுக்குள்ளே பிரவேசிங்க, அவர்கள் திருப்தி அடைய பண்ணுங்க. அவங்களோட வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள் நிமித்தம்
அவர்களுக்கு ஆண்டவரை திருப்தி இல்லாமல் இருக்கிறது, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, வெறுமை, விரக்தி, வேதனை, கண்ணீர், வியாகுலத்தோடு இருக்கிறார்கள். இதோ அவர்களுக்குள்ளே இயேசுவே நீங்க பிரவேசிப்பீர்களானால் அவர்கள் வாழ்க்கையில திருப்தி அடைவார்கள், நித்திய ஜீவனையும் பெற்றுக் கொள்வார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் திருப்தியுள்ள ஒரு வாழ்க்கையாய் கர்த்தர் இயேசு மாற்றுவீராக. இயேசுடைய வாழ்க்கையில இல்லாதனால் அவர்களுக்கு திருப்தியே இல்லாமல் போய்விட்டது. இப்பொழுது இந்த ஈஸ்வருடைய வாழ்க்கைக்குள்ள பிரவேசிக்கிறதுனால திருப்தி அவர்களுக்கு உண்டாவதாக. நீதியாகிய இயேசு மேல் அவர்கள் பசி தாகம் உள்ளவர்களை போல அவர்கள் தேடுவார்களாக. கர்த்தர் அப்படியே அவர்களை வழி நடத்துவீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து உங்களை திருப்தியாய் வாழும்படி ஆசீர்வதிப்பார். ஆமென்.